ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கொடி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 3120 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல ஸ்பெஷல் லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் லெட்டர்ஸ் அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து லோயர் கேஸ்லயும் இருக்கும், அப்பர் கேஸ்லயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரிங்ல மொத்தம் எத்தனை ஸ்பெஷல் லெட்டர்ஸ் அப்பியர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்ல இப்ப ஸ்மால் ஏ எடுத்தா அதுக்குரிய கேப்ஸ் ஏவும் இருக்கு. அப்ப நம்ம கவுண்ட்டை ஒன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்மால் பி இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு கேபிட்டல் பி இருக்கு. கவுண்ட் 2 இன்க்ரீஸ் பண்ணிடலாம். தென் வந்து ஸ்மால் சியும் இருக்கு, கேபிட்டல் சியும் இங்க இருக்கு பாருங்க. அப்ப வந்து த்ரீ த்ரீ ஸ்பெஷல் லெட்டர்ஸ் இங்க இருக்கு. ஸோ அதை நம்ம கவுண்ட் பண்ணி தான் அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இப்ப எக்ஸாம்பிள் 2 பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து லோயர் கேஸ்ல கொடுத்துருக்காங்க, ஏபிசி அப்படின்ட்டு. ஸோ இதுல அப்பர் கேஸே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இங்க ஸ்பெஷல் லெட்டர்ஸே இல்லை, அப்ப நம்ம கவுண்ட் 0 தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்ப எக்ஸாம்பிள் 3 பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஏ இருக்கு, பட் கேபிட்டல் ஏ இல்லை. அதே மாதிரி இப்ப ஸ்மால் பி இருக்கு, இங்க ஒரு கேபிட்டல் பி இருக்கு. அப்ப கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இங்க கேபிட்டல் சி இருக்கு, ஆனா ஸ்மால் சியே இல்ல அதுக்கப்புறம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம ஒன்றை மட்டும் இங்க ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ இந்த ப்ராப்ளம்ல அந்த கொடுக்குற ஸ்ட்ரிங்ல லோயர் கேஸும் அப்பர் கேஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி தென் வந்து நம்ம ஒரு பூலியன் அரே வந்து கிரியேட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். அது வந்து 26 கேரக்டர் இருக்கறனால அதை ஃபிக்ஸ்டா சைஸ் வந்து டிக்ளேர் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு ஒரு கேரக்டராக தான் செக் பண்ண போகிறோம். ஸோ வந்து கேரக்டர் அரேவை கன்வெர்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கேரக்டர் அரே கன்வெர்ட் பண்ண உடனே நான் சொல்லி இந்த பூலியன் அரே வந்து 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒன்று வந்து லோயர் கேஸுக்கு, இன்னொன்று வந்து அப்பர் கேஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எதுக்கு 2 அரேவை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த கேரக்டரோட அப்பியரன்ஸை வந்து நம்ம வந்து ட்ரூ ஆக்கி வச்சிருவோம். தென் வந்து ஃபைனலாக நம்ம செக் பண்ணும்போது ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சு, லோயர் கேஸ்லையும் வந்திருக்கு, அப்பர் கேஸ்லையும் வந்திருக்கு அப்படின்னா நம்ம கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இனிஷியலாக நம்மளோட பூலியன் அரேல வந்து எல்லாமே ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ இப்போ 0th இண்டெக்ஸ்லையும் ஃபால்ஸ்ன்னு இருக்கும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஃபால்ஸ், இந்த மாதிரி எல்லா இண்டெக்ஸ்லையும் ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து 26 கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25, இங்கேயும் ஃபால்ஸ்ன்னு தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது லோயருக்குன்னு எடுத்துக்கிட்டா இப்போருக்கும் இதே மாதிரி வந்து இனிஷியலா எல்லாமே வந்து ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ கேரக்டர் ஸ்மால் லெட்டர் ஏ வருது அப்படின்னா நம்ம அதை வந்து லோயர் அரேல வந்து 0th இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணோம். அதை எப்படி ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். இப்போ இந்த லோயர் கேஸ் ஆஸ்கி வேல்யூ பார்த்தோம்னா 97. இப்போ மைனஸ் அதே நம்ம ஏ கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் 97 வரும். தென் 97 மைனஸ் 97ங்கிறப்ப 0ன்னு கிடைக்கும். இப்போ அதே வந்து பி கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா 98. திரும்படியும் இப்போ நம்ம வந்து மைனஸ் ஏ அப்படின்னே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு 97 வரும். அப்போ 98 மைனஸ் 97ங்கிறப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பிக்குரிய கேரக்டர் ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டா? 0th இண்டெக்ஸ்ல ஏங்கிற கேரக்டருக்குரிய அப்பியரன்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் அப்பர் கேஸுக்கும். ஸோ இது ஆஸ்கி வேல்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இனிஷியலா வந்து ஸ்மால் ஏக்கு வந்து 97ல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இசட் வந்து 122ல முடியும். இங்க வந்து கேபிட்டல் ஏ வந்து 65ல ஸ்டார்ட் ஆகும். கேபிட்டல் இசட் வந்து 90ல முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதான் அதோட கோடு. இனிஷியலாக நம்ம ஃபார் லூப்பில் வந்து கேரக்டர் அரேவை கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணிட்டு செக் பண்ணுறோம் ஒரு ஒரு கேரக்டரா. இது வந்து லோயர் கேஸுக்கு மட்டும் தான் உள்ள வரும். எப்படின்னா இந்த கேரக்டர் வந்து ஏ விட கிரேட்டர் தன் ஈக்குவல்ட்டா இருக்கணும், ஆர்எல்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்டா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது உள்ள வரும். இங்கேயும் வந்து அந்த ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் செக் பண்ணணும். தென் வந்து உள்ள வந்தோடனே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், லோயருங்கிற அரேல கேரக்டர் இப்போ வந்து பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிக்கு என்ன ஆஸ்கி வேல்யூ 98. அதே மாதிரி மைனஸ் ஏ போட்டோம். அப்போ இங்கே 97. அப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1. லோயர் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வந்து ட்ரூ ஆக்கிரும். அப்போ இந்த பிக்கான பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ட்ரூ ஆக்கிரும். இப்போ இதை ட்ரூ ஆக்கிரும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கேரக்டரா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரும். அதே மாதிரி இது வந்து லோயர் கேஸ்ல வரல அப்படின்னா நேரம் அப்பர் கேஸ்க்குள்ள போகும். அப்பர் கேஸ்லயும் அதே மாதிரி தான். இப்ப கேபிட்டல் பி வந்திருக்குன்னா அதுக்கு ஆஸ்கி வேல்யூ பாத்தீங்கன்னா 66. இப்ப இதுக்கு ஆஸ்கி வேல்யூ பாத்தீங்கன்னா 65. அப்படிங்கிறப்ப நம்ம மைனஸ் பண்ணா இதுக்கும் 1ன்னு வரும். அப்ப அப்பர் அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை ட்ரூ ஆக்கிரும். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுவோம்னா ஃபால்ஸை வந்து ட்ரூ ஆக்கிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுக்கு இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு வந்து ட்ரூ ஆயிரும். கரெக்டா? ஏங்கிற இண்டெக்ஸ்ல வந்து ட்ரூ ஆயிரும்.
ஏங்கிற இண்டெக்ஸ்ல இங்க லோயர் கேஸ்ல ட்ரூ ஆயிரும். அதே மாதிரி கேபிட்டல்லயும் வந்து ட்ரூ ஆயிரும். கேபிட்டல்லயும் வந்து ட்ரூ ஆயிரும். தென் வந்து ஸ்மால் பியும் ட்ரூ ஆயிரும். இங்க ஸ்மால் சி இருக்கு. அப்ப செகண்ட் இண்டெக்ஸ்லயும் ட்ரூ ஆயிரும். இங்க வந்து கேபிட்டல் பி ஆல்ரெடி ட்ரூ போட்டாச்சு. இங்க வந்து இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இங்க வந்து கேபிட்டல் சிக்கும் வந்து ட்ரூ ஆயிரும். ஃபைனலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 26 கேரக்டருக்கும் ஐட்ரேட் பண்றோம் ஒவ்வொருத்தரையும். ஐட்ரேட் பண்ணிட்டு லோயர் ஆஃப் ஐ, இப்போ லோயர் ஆஃப் 0th இண்டெக்ஸும் அப்பர் ஆஃப் 0th இண்டெக்ஸும் ட்ரூவா இருந்தா மட்டும் ஆன்சர் பிளஸ் பிளஸ் பண்றோம். எப்படி அப்படின்னா இப்ப 0th இண்டெக்ஸ் வரும்போது ஸ்மால் ஏவும் கேபிட்டல் ஏவும் செக் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லயும் வந்து ட்ரூ இருக்கான்னு பார்ப்போம். ட்ரூ இருந்தா மட்டும்தான் ஆன்சர் பிளஸ் பிளஸ் ஆகும். இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். இந்த மாதிரி 26 கேரக்டர் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த அரேல இருக்கிறதுக்கு அப்பர் கேஸும் லோயர் கேஸும் வந்திருந்தா மட்டும் தான் நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இங்க 3 கேரக்டர் இருக்கு. இங்க ஒரு ஏ இருக்கு, தென் வந்து பி இருக்கு, தென் வந்து சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 கேரக்டருக்கு கவுண்ட் 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி எந்த அரே கொடுத்தாலும் நம்ம கேரக்டர் அரேவை கன்வெர்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி அதோட இண்டெக்ஸ்ல நம்ம வந்து ட்ரூ ஆக்கி வச்சிடுறோம். ட்ரூ ஆக்கிட்டு தென் ஃபைனலா வந்து நம்ம செக் பண்றோம். அது ட்ரூவா லோயர் கேஸ்லயும் ட்ரூவா இருக்கணும், அப்பர் கேஸ்லயும் ட்ரூவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் இதுக்குள்ள வராது. ஏன் அப்படின்னா நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ட்ரூனா மட்டும்தான் இது உள்ளே வரும். ஏதாச்சும் ஒன்னு ட்ரூ இருந்து ஒன்னு ஃபால்ஸ் வந்தாலும் இந்த இஃப் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம அண்ட் கண்டிஷன் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓ ஆஃப் என் டைம்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங் ஃபுல்லாக இருக்கிற கேரக்டரை நம்ம ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து ஓ ஆஃப் என் டைம்ஸ் எடுத்துக்கும். இங்கே ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம். இது 26 கேரக்டர் தான். ஸோ இது ஓ ஆஃப் 26ன்னு எடுத்துக்கும். ஸோ இது கான்ஸ்டன்ட்னால நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓ ஆஃப் 26 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா லோயர் கேஸுக்கு ஒரு 26 கேரக்டர் ஃபிக்ஸ்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அப்பர் கேஸுக்கும் 26 கேரக்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுவும் கான்ஸ்டன்ட்ல தான் ரன் ஆகுது. ஸோ இது ஓ ஆஃப் ஒன்னு தான் எடுத்துக்கும். ஸோ இதான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ வாங்க போட்டு பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி ரெண்டு அரேவை கிரியேட் பண்ணிடுறோம் 26க்கு. ஒன்று லோயர், ஒன்று அப்பருக்கு. தென் வந்து ஒரு கேரக்டர் ஐட்ரேட் பண்ணுறோம். இப்போ வர்ற கேரக்டர் வந்து லோயர் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃபுக்குள்ளே போகும். தென் வந்து லோயருங்கிற இண்டெக்ஸில் வந்து ட்ரூவை செட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அப்பரில் போயிட்டு அது என்ன கேரக்டரோ அதோட இண்டெக்ஸில் ட்ரூவை செட் பண்ணிடுவோம். ஃபைனலாக நம்ம வந்து ஆன்சர் வந்து 0ன்னு வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டரை ஐட்ரேட் பண்ணுறோம் ஒரு இண்டெக்ஸ்லையும். எந்த ஒரு கேரக்டர் வந்து லோயர் கேஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அப்பர் கேஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டு இதுக்கும் ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். தென் ஃபைனலாக நம்ம ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ அங்கே ரன் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 1 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.